அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் உண்மையிலே வசூல்ல பிளாஸ்ட் தாங்க. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேத்து 6வது நாள் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் மற்ற ஸ்டேட்ஸ்ல, அதாவது தமிழ்நாடை தவிர மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. டோட்டலா எவ்வளோங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாம கருப்பு தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்துமே அப்படிப்பட்ட வசூல் தான். பெத்தி இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். திருஷ்யம் 3 படத்தோட வசூலை பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு 4 பேரோட போட்டோ போட்டு இந்த கேஸ்ட்டை வச்சு நீங்க இந்த படத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கிராஃப்டர் அப்படிங்கிற ஹிந்தி படம் தான். 1985ஆம் ஆண்டு வந்த படம். இந்த படத்துல அமிதாப் பச்சன் அப்புறம் ரஜினி கமல் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இருந்தா நேத்து கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சிருந்தேன். ஆமாங்க, ரஜினி, கமல், மாதவி இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணன், காதர் ஆரிஃப், அப்புறம் எஸ் நிமேஷ்நாத், ஜிஎஸ்ஏ கார்த்திகேயன், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆகுது. இந்தியாவிலேயே இந்த படம் பெரிய வசூல். நேத்து இந்தியாவில் மட்டுமே 3,77,00,000, 15,26,00,000 இந்த படம் இந்தியாவில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $156 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் நான் ஏதோ மிஸ்டேக்ல போட்டிருப்பேன்னு சில பேர் நினைப்பீங்க. ஆமாங்க, இந்த படத்தோட பட்ஜெட்டே $1 மில்லியன் தான். கிட்டத்தட்ட 9.5 கோடி கிட்ட. இன்னைக்கு கரன்சி வேல்யூ படி நம்ம இந்தியன் கரன்சிக்கு 9.5 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட். அதை விட அதிகமாகவே இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் கிட்டத்தட்ட 1500 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன 1 மில்லியன்ல எடுக்கப்பட்ட படம் எப்படி இவ்வளோ பெரிய வசூல்? இந்த படம் ஆக்சுவலா 2025லயே எங்கேயோ ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை எடுத்தது இங்க எப்படி சில யூடியூபர்ஸ் பயங்கர பாப்புலரா இருப்பாங்க இந்த ஸ்கிட் வீடியோலாம் பண்ணி, அந்த மாதிரி ஸ்கிட் வீடியோல பாப்புலரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த படத்தை வெறும் $750K எடுத்திருக்காரு. ஸோ ப்ரொமோஷன் அது இதுன்னு ஒரு படமா போஸ்ட் ப்ரொடக்ஷனா வரும்போது 1 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. இந்த படம் இப்போ மே மாசம் 15ஆம் தேதி யுஎஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவுல எல்லாரையும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த படம் பெரிய அளவுல வசூலை வாரி குவிச்சிருக்கு. இப்போ இந்தியாவில் ரிலீஸ் ஆகி இப்போ 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதுல இந்தியாவில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வெறும் 1 மில்லியனுக்கும் கம்மியா எடுக்கப்பட்டு இப்போ பாருங்க 150 மடங்கு அதை விட அதிகமாக கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஃபைனலா எவ்வளோ வந்தாலுமே இது லாபம் தானே. ஸோ ஒரு பெரிய டாக் உருவாக்கி இருக்கு இந்த படம். அப்புறம் பூத் பங்களா அப்படிங்கிற படம் நேற்று 47வது நாள் இந்தியாவில் 69 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம், 274 கோடி 64 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 65 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 130 கோடிக்கு மேலே ஷேர் 200% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. ராஜா சிவாஜி இந்த படம் 33வது நாள் 25 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 116 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க. 90 கோடி பட்ஜெட், 45 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 56 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா வெற்றி படம். பதி பத்னி ஆர் ஓதோ அப்படிங்கிற படம் நேற்று 19வது நாள் 1 கோடி 26 லட்சம், 1 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க. டோட்டலா 66 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த 19 நாள்ல 60 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட அந்த பிரேக் இவனை நெருங்கி வந்திருக்கு. 33 கோடியே 64 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. 96% ரெக்கவர் பண்ணியிருக்கு. டியூல் பேண்ட் 2 அப்படிங்கிற ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். இந்த படம் மராத்தி படம். நேற்று 13வது நாள் இந்தியாவில் 2 கோடியே 76 லட்சம். டோட்டலா இந்த படம் 13 நாள்ல 57 கோடியே 62 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 8 கோடி, 25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்ராக்சிமேட்டா 4 கோடி, கிட்டத்தட்ட 600% மேல இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படம். அதாவது டபுள் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும். சாந்த் மேரா தில் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேற்று 12வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 28 லட்சம், 32 கோடியே 12 லட்சம் இந்தியாலையும், 35 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட 17 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் நாள் இருக்கு. கண்டிப்பா ஒரு பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போற ஒரு படமா தான் அமையும். அதிரடி அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 20வது நாள் கேரளால 20 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், 68 கோடியே 55 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 36 கோடிக்கு மேல கேரளால. 30 கோடி பட்ஜெட், 18 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 32 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. திருஷ்யம் 3 நேற்று 13வது நாள் கேரளால 1 கோடியே 16 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43 லட்சம், ஓவர்சீஸ்ல 77 லட்சம்,
உலகம் முழுக்க 2,36,00,000. ஸோ திருஷ்யம் 3 இதுவரையும் டோட்டலா இந்த 13 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னா, கேரளால 80 கோடியை கடந்திருக்கு. 80,42,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 37,94,00,000. இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியால தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்தி பெல்ட் எல்லாமே உள்ளடங்கும். 112,28,00,000 ஓவர்சீஸ்ல, 230,64,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படத்தோட ஷேரா வந்திருக்குது 110 கோடி. ஸோ 110% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போயிடுச்சு. கருப்பு நேத்து 19வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 1,76,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 69,00,000, ஓவர்சீஸ்ல 43,00,000, உலகம் முழுக்க 2,88,00,000. டோட்டலா 159,60,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75,64,00,000, ஓவர்சீஸ்ல 81,03,00,000, உலகம் முழுக்க 316,27,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 70 கோடி. 151 கோடிக்கு மேல இந்த படம் ஆல்ரெடி ஷேர் வந்து, அதாவது போட்டதை விட டபுள் மடங்குக்கு மேல எக்ஸ்ட்ராவா இந்த படத்துக்கு ஷேராகவே கிடைச்சிருக்கு. 216% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படம். அதாவது தியேட்ரிக்கலாவே இந்த படம் வந்து ஒரு டபுள் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம ஓடிடி, சேட்டலைட் எல்லாமே சேர்த்து இந்த படம் வந்து ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த ப்ரொடியூசருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த கடன் பிரச்சனைலாம் இந்த ஒரு படத்துல தீர்த்திருப்பாங்க. ஸோ கருப்பு ஒரு பெரிய வசூல் படமா அமைஞ்சிருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் உண்மையிலே பிளாஸ்ட் தாங்க. நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 1,89,00,000, ஆந்திரா தெலுங்கானால 52,00,000, கர்நாடகால 30,00,000. ஆனா கேரளால தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு 1,39,00,000. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 2,00,000, ஓவர்சீஸ்ல 55,00,000, உலகம் முழுக்க 4,67,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா 13,34,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 4,10,00,000, கர்நாடகால 2,22,00,000, கேரளால 5 கோடியை கடந்திருக்கு 5,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 21,00,000, ஓவர்சீஸ்ல 7,06,00,000, உலகம் முழுக்க 32,27,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. கேரளால இந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற படத்தை விட இது அதிகமா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 17 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 9 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி இந்த படம் 15,80,00,000 வெறும் 6 நாள்ல ஷேர் வந்திருக்கு. அதாவது வெறும் 6 நாள்ல 175% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு பிளாஸ்ட். ஸோ பார்ப்போம் அப்கமிங் டேஸ்ல எப்படி வசூல் பண்ண போகுது. பெரிய வசூலை எடுக்க போதா, 50 கோடியை கடந்து 60-70 கோடியை தாண்டி போதாங்கிறத பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ராம் சரண் அவர்களோட பெத்தி அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்குங்க. ஆமாங்க, பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 26,95,00,000 அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. பிரீமியர் பிளஸ் டே 1க்காக. கர்நாடகால ஒரு 3,55,00,000, தமிழ்நாட்டுல 58,00,000, கேரளா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,35,00,000, ஓவர்சீஸ்ல 17,85,00,000, உலகம் முழுக்க 50,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு 70 கோடியை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்வான்ஸ் புக்கிங், ஃபைனல் சேல்ஸ். ஸோ அதை தாண்டி இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா 100 கோடியை தாண்டி ஆல்ரெடி இருக்கிற பெரிய ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்றது கூட பாசிபிள் இருக்கு. பாப்போம் இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுதுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 4 இயர்ஸ் ஆஃப் விக்ரம், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்துல ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்ச இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தியேட்டருக்கு கூட்டமே வராத ஒரு, அதாவது ரொம்ப ட்ரையா இருந்தது தமிழ் சினிமா அந்த சமயத்துல. ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. தமிழ்நாட்டுல 187 கோடியே 50,00,000, ஆந்திரா தெலுங்கானால 40 கோடி 25,00,000, கர்நாடகால 28 கோடி 25,00,000, கேரளால 41 கோடி 25,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 18 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்தியாவில மட்டுமே இந்த படம் 314 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 134 கோடி, உலகம் முழுக்க 448 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 105 கோடிக்கு போயிருந்தது. 230 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இண்டஸ்ட்ரி ஹிட். தமிழ்நாட்டுல அப்போதைக்கு இருந்த பாகுபலியோட ரெக்கார்டை 5 வருஷம் கழிச்சு பிரேக் பண்ண படம் பாகுபலிக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெக்கார்டு வச்சிருக்கு விக்ரம். ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.